ஹாய் எவ்ரிவன், குயிக் வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ அதில் வந்து நாங்கள் லிங்க்குள்ளுக்கு போனேன்னு சொன்னால் இப்படி வரும். அதில் ஜாயின் ஹேஸ் மெம்பர் டிக்குது, அதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆவீங்கன்னு சொன்னால், அதாவது சைன்இன் ஆவீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை கொடுத்து லாகின் ஆகிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சைன் அப்னு சொல்லி கீழே இது அதை கிளிக் பண்ணி சைன்இன் ஆகிக்கொள்ளும். மேலும் உடனே உங்களோட ஸ்பான்சர் கோடையும் எடுத்துக்கொள்ளும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஃபுல் நேம் கேட்கும். ஸோ உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கலும். நான் ஃபாத்திமா கொடுக்குறேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ட்ரி. ஸோ அதில் வந்து ஸ்ரீலங்காண்டி இருக்குது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து உங்களோட சிட்டி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளும். ஸோ இதில் வந்து எல்லா சிட்டிஸும் மீட்டி நான் கிளம்பு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே உங்களோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஏதோ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன், அதையும் கொடுத்துட்டு கீழே உங்களோட ஸ்பான்சர் கோட், அதாவது உங்களோட இல்லை உங்களை யார் இந்த குயிக் சொல்லுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களோ அவங்களோட ஸ்பான்சர் கோடை தான் நீங்கள் இங்கே நோக்கு கொடுக்கணும். ஸோ கொடுத்து கீழே ஜென்ரேட் மை கோட் அண்ட் ஜாயின் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே யூசர் நேம் ஒன்று காட்டுது, அதுதான் உங்களோட ஸ்பான்சர் கோட். சரியா, இதுக்கு பிறகு இதை ஸ்பான்சர் கோட் எடுக்கிற மெத்தட், அதுதான் உங்களோட ஸ்பான்சர் கோட். ஸோ நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்பான்சர் கோடை தான் நீங்கள் பாஸ்வேர்டாக கொடுக்கணும். அதையும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து கீழே கீப் மீ சைனிங் இருக்குது. ஸோ அதையும் கிளிக் பண்ணி லாகின் ஆகிக்கோங்க. சரியா, லாகின் ஆகினதுக்கு பிறகு உங்களோட அக்கௌண்ட் வரும். சரியா, அதில் வந்து நான் இப்போ எந்த ஒரு ஒர்க்கும் செஞ்சு இல்லாதால வந்து எல்லாமே 0 பாயிண்ட்ஸ் காட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெல்கம் பேக் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாயிண்ட்ஸ் எல்லாம் விளங்குது. அதுக்கு கீழே டாப் 5 கிளம்பு. ஸோ நான் கிளம்பு தன்னை சிட்டி கொடுத்தேன். ஸோ இந்த சிட்டியில் வந்து யார் டாப் 5 இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதில் பார்த்துக்கலும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து கீழே டாப் 5 ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து டாப் 5 யார் யார் இருக்கிறாங்கன்ற விஷயத்த வந்து கீழே பார்த்துக்கொள்ளும். ஸோ இங்கனுக்கு வந்து உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கலும். ஸோ அதில் வந்து 3 டொட்டிக்கு தனியாக அதை கிளிக் பண்ணி டேஷ்போர்டுக்கு போனால் இப்போ நான் சொன்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கலும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு போனேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களோட கார்டு, அதாவது உங்களோட ஸ்பான்சர் கார்டு வந்து காப்பி பண்ணிக்கிறதுக்கு மாதிரி வரும். மற்றவங்களோட நேமும் வந்திக்கும். ஸோ அது எங்களோட இன்ஃபர்மேஷன் ஆகிடும். கீழே வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஸ்பான்சர் கோடே பாஸ்வேர்ட் வச்சேன்னு சொன்னால் யாருக்கும் ஈஸியாக எங்களோட அக்கௌண்ட்டை வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ நாங்கள் தான் எங்களோட அக்கௌண்ட்டை ப்ரைவசி பண்ணி வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோம். மேலும் ஸோ ஏற்கனவே இருந்த பாஸ்வேர்ட் தான் கரண்ட் பாஸ்வேர்ட்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நாங்கள் கோடை கொடுத்ததால வந்து எனக்கு கோடையே பாஸ்வேர்டாக காப்பி பண்ணி கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து நெக்ஸ்ட் அடுத்தது புது பாஸ்வேர்ட் வந்து நான் 1 2 3 4 சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதே தான் கன்ஃபார்மும் 1 2 3 4 சொல்லி கீழே கொடுத்துட்டு அப்டேட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி நான் என்னோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி கொண்டேன். ஸோ எனக்கு வந்து என்னோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிட்டு ஸ்பான்சர் கோடிக்கு அதே தான். ஸோ அதுக்கான பாஸ்வேர்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ நாங்கள் எனக்கு வந்து என்னோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேலே 3 டொட்டிக்கு தானே அதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அப்லோட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ அதை நாங்கள் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்கான ஒர்க் வந்துச்சுன்னு சொன்னால் ஸ்டேட்டஸை வந்து சப்மிட் பண்ணுற பிளேஸ் தான் இது. ஸோ அந்த அப்லோட் ஸ்டேட்டஸை நாங்கள் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனேன்னு சொன்னால் இமேஜ் 1 இமேஜ் 2 இமேஜ் 3 இப்படின்னு சொல்லி வரும். அதில் இமேஜ் 1ல் இமேஜ் 2ல் இமேஜ் 3ல் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸை வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் வியூஸ். சரி, அவங்களோட ஸ்டேட்டஸுக்கு எத்தனை வியூஸ் வந்தீங்கன்னு சொல்லி எனக்கு நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை லைக்ஸ் வந்தீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து டாப் ரெஃபரல்ஸை பார்ப்போம். ஸோ டாப் ரெஃபரல்ஸை வந்து நாங்கள் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் யார் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணிக்கிறேன்ற சொல்லி கவுண்ட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் ரிஷாதா சொல்லி சைட்ல வந்து 6 பேரை ரெஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஷீமா 3 பேர் ரெஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து யார் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணிக்கிறாங்கன்ற விஷயத்த வந்து இதில் பார்த்துக்கொள்ளே இயலும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெம்பர்ஸ் பை கேட்டகரின்னு சொல்லிக்கு. ஸோ மெம்பர்ஸ் பை கேட்டகரியை வந்து கிளிக் பண்ணால் பை கண்ட்ரின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து யார் இருக்கிறாங்க, அதாவது யார் குயிக்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் என்ன, அவங்க வந்து என்ன கேஷ் பேலன்ஸ் இது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு பார்த்துக்கொள்ளே இயலும்.
மற்ற விஷயம் வந்து மெம்பர்ஸ் பை கேட்டகரியில் வந்து சிட்டியும் பார்த்துக்கொள்ளும். ஸோ கீழே வந்து பை கண்ட்ரி கீழே சிட்டி நீக்கும். லம்பாறு, அனுராதபுர, பெட்டிக்காமையும் சிட்டிஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சிட்டியும் பார்த்துக்கலும். ஸோ நான் வந்து இதில் கிளம்பு பார்க்க போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து உள்ளுக்கு போயிட்டு யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க, கிளம்புல யார் ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறாங்க, ஸோ இப்படியான விஷயங்கள், அவங்களோட பாயிண்ட்ஸ் என்ன, கேஷ் பேலன்ஸ் என்ன, இப்படியான எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு அதில் பார்த்துக்கொள்ளும். ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாயின் வாட்ஸ்அப்னு சொல்லிக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அதில் வந்து எங்களுக்கு எங்களோட சேனலை பார்த்துக்கொள்ளும். ஸோ ஓப்பன் லிங்க் நீக்கும். அதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எங்களோட சேனலை பார்த்துக்கலும். அடுத்த விஷயம் கண்டெக்ட் நீக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதில் வந்து அவங்கள கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளும். ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவசி பாலிசியை நாங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு போயிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அதில் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுற மெத்தட், இன்ஃபர்மேஷன் வி கலெக்ட், டேட்டா ஸ்டோரேஜ், யுவர் ரைட்ஸ், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் அதில். ஸோ அடுத்த விஷயம் வந்து லாக் அவுட். ஸோ நாங்கள் வந்து லாக் அவுட் பண்ணேன்னு சொன்னால் இது ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். ஸோ நாங்கள் வந்து சைன் அப் ஆகிக்கிட்ட வந்து எந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதே கொடுத்து வந்து உங்களுக்கு உள்ளுக்கு ஆவிக்கொள்ளும். ஸோ அப்படி நாங்கள் உள்ளுக்கு ஆவினேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எகெயின் நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் பார்த்த மாதிரி எங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளும். ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் இது மாதிரி எல்லா விஷயங்களும் இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்துக்கொள்ளும். சரியா?